فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலே மிகவும் உண்மையான வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாம் அல் குர்ஆன் என்றும், நடைமுறைகளிலே மிகச் சிறந்த நடைமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை என்றும், விடயங்களிலே மிகவும் கெட்ட விடயம் மார்க்கம் என்ற பெயரில் எவையெல்லாம் மார்க்கத்திலே புதிதாக புகுத்தப்படுகின்றனவோ அவை அனைத்தும் என்றும், அவை அனைத்தும் பித்அத்துக்கள், அந்த பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள், அந்த வழிகேடுகளை யாரெல்லாம் இந்த உலகத்திலே எடுத்து நடந்து வாழ்கிறார்களோ அவர்களை அவை நரகத்தின்பால் இட்டுச் செல்லும் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு உரையின் முன்னுபதேசத்தை இந்த இடத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்தியவனாய், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய ஹுதுபாவிலே மனிதனின் ஆரம்ப படைப்பும் இறைவன் புறத்திலிருந்து நேர்வழியின் வருகையும் என்கின்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான விடயங்களை ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய குதுபாவிலே சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு செய்தியும் மிக முக்கியமான, நமக்கு தேவையான, நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய மிக ஆழமான பகுதி என்பதால் சொல்லப்படுகின்ற சுருக்கமான செய்திகளை நன்றாக விளங்கி கொண்டு அதற்கு பின்னால் இதிலிருந்து எப்படி நாம் கற்றுக்கொள்ளலாம் என்கிற பகுதியை நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் முதலாவது தலைப்புடைய முதல் பகுதி என்னவென்றால், மனிதனின் ஆரம்ப படைப்பு என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. மனிதனின் ஆரம்ப படைப்பின் வரலாறு தெரியாத யாருமே நம் சமூகத்தில் இருக்க முடியாது. மனிதனுடைய ஆரம்ப படைப்பு, முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட வரலாறு என்பது வரலாற்று குறிப்பு எல்லோருடைய உள்ளத்திலும் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆக குறைந்தது மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டவன் என்கின்ற அந்த செய்தியாவது தெரிந்து கொண்டுதான் மனிதன் உலகத்தில் என்ன செய்கிறான்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற அறிவு எல்லோருக்கும் இருக்கிறது. அவர் மண்ணினால் படைக்கப்பட்டார், மனிதனும் மண்ணினால் தான் படைக்கப்பட்டான் என்கிற ஒரு ஆரம்ப கட்ட அறிவாவது எல்லோருக்கும் என்ன செய்கிறது? குறைந்த அளவு பார்த்தாலும் இருக்கிறது. அதனால் இந்த இடத்தில் அந்த ஆரம்ப வரலாறை முழுமையாக நான் சொல்லுவதற்கு விரும்பவில்லை. ஏனென்றால் எங்கு அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மனிதனின் ஆரம்ப படைப்பை பற்றி வரலாற்று குறிப்பாக சொல்லுகிறானோ அந்த அல் குர்ஆனிய வசனங்களை உங்களுக்கு நான் அத்தியாயங்களோடு மேற்கோள் காட்டுகிறேன். முடியும் என்றால் கட்டாயம் என்ன செய்யுங்கள்? தர்ஜுமாவை எடுத்து, மொழிபெயர்ப்பை எடுத்து வாசித்து பாருங்கள். மனிதனின் ஆரம்ப படைப்பின் வரலாறை அல்லாஹு தஆலா மிக அழகாக சொல்லுகிறான். சொல்லுகிற நேரத்தில் ஒரு தத்துவத்தையும் சொல்லுகிறான். சுவர்க்கம் உங்களை எது நுழைவிக்கும், எது உங்களை நரகத்திற்குள் நுழைவிக்கும் என்கிற தத்துவத்தையும் அல்லாஹு தஆலா சொல்லுவதை பார்க்கலாம். அதிலே சூரா பக்ராவிலே நீங்கள் எடுத்து 30 தொடக்கம் 39 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால் ஆரம்ப படைப்பின் வரலாறை அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? அதிலே சொல்லுவதை பார்க்கலாம். அதே போன்று சூரா அல் அஅராஃப் உடைய 11 தொடக்கம் 24ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அதிலும் அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? வரலாறை சொல்வான். ஒரு சில இடங்களில் வரலாறுகள் அல் குர்ஆனிலே சொல்லப்படும். எப்படி என்றால் முழுமையாக ஒரு இடத்தில் சொல்லப்பட மாட்டாது. ஒவ்வொரு சூறாக்களில் சில இடங்களில் வரலாற்று குறிப்புகளை அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? பேசுவதை பார்க்கலாம். அதே போன்று சூரா அல் ஹிஜ்ரிலே 28 தொடக்கம் 43 வசனங்கள் வரைக்கும் அல்லாஹு தஆலா கொஞ்சம் நீளமாக என்ன செய்கிறான்? மனிதனுடைய ஆரம்ப படைப்பின் வரலாறை என்ன செய்கிறான்? சொல்வதை பார்க்கலாம். அதே போன்று சூரத்து தாஹாவுடைய 116 தொடக்கம் 123வது வசனம், சூரா சாதுடைய 71 தொடக்கம் 88வது வசனம், இப்படிப்பட்ட அத்தியாயங்களில் அல்லாஹு தஆலா முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த வரலாற்று சுருக்கத்தை என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். சுருக்கமாக சொல்லுகிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்க போவதாக அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? மனிதனை படைக்க போகிறேன், இந்த உலகத்தில் சந்ததிகள் உருவாகி ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய மனித வர்க்கத்தை படைக்க போகிறேன் என்கிறான். மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், பூமியிலே இரத்தத்தை ஓட்டி குழப்பம் செய்யக்கூடிய மனிதனை நீ படைக்க போகிறாயா என்று கேட்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவன் படைக்கின்ற அந்த நுட்பத்தை மலக்குமார்களுக்கு விளங்கப்படுத்துகிறான். மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வை புகழ்கிற அந்த செய்தி எல்லாம் பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு
எல்லோரையும் சுஜூது செய்யுமாறு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், ஏவுகிறான். ஏவுகிற நேரத்திலே ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மாஊன், எல்லா மலக்குமாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்தார்கள். இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன், இப்லீஸை தவிர மற்ற அனைவரும் சுஜூது செய்தார்கள். அவன் அபா மறுத்தான், வஸ்தக்பர பெருமை அடித்தான், வகான மினல் காஃபிரீன் காபிர்கள் என்றும் அவன் என்ன செய்து விட்டான், ஆகிவிட்டான் என்கிற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். இதில் ஒரு பாடம் என்னவென்றால், முதல் அல்லாஹ்விற்கு மாறு செய்தது இப்லீஸ். இப்லீஸ் அல்லாஹ்விற்கு மாறு செய்ய மிக பிரதானமான காரணமாக அல் குர்ஆன் சொல்லுகிறது, அபா வஸ்தக்பர மறுத்தான், பெருமை அடித்தான் என்கிற செய்தி அல் குர்ஆன் என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. பெருமை அல்லாஹ்விற்கு இப்லீஸ் மாறு செய்ய முதற் காரணமாக இருந்த ஒரு பகுதி என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சூரா அல்-அராஃபிலே சொல்கிறான், அன கைரும் மின்ஹு, அவனை விட நான் சிறந்தவன் என்று இப்லீஸ் என்ன செய்கிறான், சிறப்பு பேசுகிறான். ஹலக்தனி மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீன், என்னை நெருப்பினால் படைத்தாய், அவனை மண்ணினால் படைத்தாய் என்கிற செய்தியை இப்லீஸ் சொல்லி காட்டுகிறான் என்பதாக அல்லாஹு தஆலா சூரா அல்-அராஃபிலே பேசுகிறான். அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா இப்லீஸை என்ன செய்கிறான், லானத்தை செய்கிற நேரத்திலே இப்லீஸ் அவகாசம் கேட்கிறான். அல்லாஹு தஆலா மறுமை நாள் வரைக்கும் அவகாசம் கொடுக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்படுகிறார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கிறார்கள். சுவர்க்கத்தில் விரும்பியதை நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு உண்டு கொள்ளலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஒரு மரத்தை தவிர. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன், இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்கி விட வேண்டாம், நெருங்கினால் நீங்கள் அநியாயக்காரர்களாக இருவரும் ஆகிவிடுவீர்கள் என்கின்ற ஒரு சோதனையோடு தான் சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்படுகிறார்கள். ஆனால் ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேசி சில வார்த்தைகளை சொல்லி நீங்கள் மலக்காகி விடுவீர்கள், அதனால் தான் அல்லாஹு தஆலா இப்படி உங்களுக்கு கட்டளையிட்டான், உங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவன் தான், அப்படி என்றெல்லாம் பேசி ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறான், அந்த தவறை செய்ய வைக்கிறான். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இந்த உலகத்திற்கு என்ன செய்து விடுகிறான், இறங்குமாறு கட்டளையிட்டு விடுகிறான். இந்த செய்தி அல்லாஹு தஆலா வரலாற்று குறிப்பாக என்ன செய்கிறான், சொல்லுகிறான். இந்த செய்தியில் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளலாம். இந்த செய்தியை வைத்து ஒரு கவிஞர் ஒரு கவிதை அடிய படிக்கிறார். என்ன தெரியுமா, அபூக்கும் ஆதம் சன்னல் மஆசி, உங்களுடைய தந்தை ஆதம் முதல் என்ன செய்தார், தவறு செய்தார், பாவம் செய்ததில் முதலாவது அல்லாஹ்விற்கு மாறு செய்தவர் அவர்தான். வஅல்லமக்கும் முஃபாரகத்தல் ஜினானி, மனிதர்களில் அவர் என்ன செய்தார் தெரியுமா, சுவர்க்கத்தை எப்படி பிரிவது என்கிற பாடத்தையும் உங்களுக்கு என்ன செய்தார், கற்றுத்தந்தார். முதல் பாவத்தை அல்லாஹ்விற்கு மாறு செய்த மனிதர்களில் முதலாவது அவர்தான். அதில் உங்களுக்கு ஒரு தத்துவத்தை கற்றுத்தந்தார். எதை செய்தால் நீங்கள் சுவர்க்கத்தை விட்டும் தூரமாக்கப்படுவீர்கள் என்பதையும் அவர் என்ன செய்தார், உங்களுக்கு கற்றுத்தந்தார். அல்லாஹ்விற்கு மாறு செய்தால் சுவர்க்கத்திலிருந்து தூரமாக்கப்படுவார்கள் என்கிற தத்துவமும் அதற்குள் என்ன செய்கிறது, ஒளிந்திருக்கிறது என்கிற செய்தியை சொல்வதை என்ன செய்யலாம், பார்க்கலாம். இது முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனிதனின் ஆரம்ப வரலாறு. இன்னும் சில செய்திகள் இருக்கின்றன, தொடர்ச்சியாக நான் என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். இப்படி அல்லாஹு தஆலா என்ன செய்து விட்டான், மனிதனை படைத்து விட்டான் என்றால், அல்லாஹு தஆலா மனிதனை இந்த உலகத்தில் வீணுக்காக என்ன செய்யவில்லை, படைக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது புரிய வேண்டிய அடிப்படை, பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ காலம் வரும்போது மரணிக்கிறோம் என்கிற அந்த சிந்தனை ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் என்ன செய்து விடக்கூடாது, இருந்து விடக்கூடாது. பிறந்தோம், வாழ்ந்தோம், மரணித்தோம், இவ்வளவுதான் வாழ்க்கை என்கிற ஒரு சிந்தனை எந்த ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் என்ன செய்து விடக்கூடாது, இருந்து விடக்கூடாது. அல் குர்ஆனிய சில வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள். சூரா முஃமினூனுடைய 115வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா அல்லாஹு தஆலா உங்களை வீணாக படைத்திருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா, வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன், அல்லாஹ்வின் பக்கம் மீள மாட்டீர்கள் என்றும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்பதை பார்க்கலாம். அல் குர்ஆனிலே ஒரு செய்தி இருக்கிறது, மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹு தஆலா சில விடயங்கள் பேசுவான். அது ஒரு தலைப்பு. மனிதனின் எண்ணங்களை பற்றி அல்லாஹு தஆலா என்ன செய்வான், மனிதன் அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறானா, மனிதன் இப்படி நினைத்து கொண்டிருக்கிறான் என்கிற செய்திகளை பேசுவான். உதாரணத்திற்கு சொல்ல போனால் சூரா பக்ராவுடைய 214வது வசனம், அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னah, நீங்கள் உங்களுக்கு முன் சென்ற சமூகம் பட்ட கஷ்டங்களை படாமல் இலகுவாக சொர்க்கம் நுழையலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா. சூரா அல் அன்கபூத்துடைய 2வது வசனத்தில் அல்லாஹு தஆலா பேசுவான், அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா பில்லாஹி வஹும் லா யுஃப்தனூன், ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டால் சோதிக்கப்படாமல் அவர்கள் விடப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா.
யஹ்ஸபு அன்னமாலஹு அஹ்லதா, அவனுடைய சொத்து அவனுக்கு நிரந்தரமாக இருக்கும் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறானா என்று சூரா ஹுமஸாவுடைய 3வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கேட்பான். இப்படி அல் குர்ஆனில் ஒரு பகுதி இருக்கிறது, மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறானா, மனிதன் இப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறான், ஆனால் யதார்த்தம் அது கிடையாது என்கிற செய்தியை சொல்வான். அந்த வரிசையில் தான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், உங்களை வீணுக்காக நாங்கள் என்ன செய்யவில்லை, படைக்கவில்லை, அப்படி வீணுக்காக படைத்தோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா. அதே போன்று அல்லாஹு தஆலா சூரா கியாமாவுடைய 36வது வசனத்திலே சொல்கிறான், அயஹ்ஸபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா, மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறானா அவன் சும்மா விடப்படுவான் என்று நினைத்து கொண்டு இருக்கிறான். எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் வாழ்ந்து மரணித்தால் வாழ்க்கை முடிந்து என்று மனிதன் இந்த உலகத்தில் சும்மா விடப்படுவான் என்று நினைத்து கொண்டிருக்கிறானா என்கிற செய்தி அல்லாஹு தஆலா கேட்கிறான். இன்னொரு வசனத்தையும் பாருங்கள், சூரா சாதுடைய 27வது வசனம், வமா ஹலக்னஸ் ஸமாஅ வல் அர்த வமா பைனஹுமா பாத்திலா, வானம் பூமி அவற்றுக்கு மத்தியில் உள்ளவைகளை அல்லாஹு தஆலா வீணுக்காக என்ன செய்யவில்லை, படைக்கவில்லை. மனிதன் என்ற படைப்பும் அவனுக்காக படைக்கப்பட்ட இந்த உலகமும் வீணுக்காக பிரயோசனம் இல்லாமல் சும்மா படைக்கப்பட்டது கிடையாது. அர்த்தத்தோடும் நோக்கத்தோடும் தான் படைக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் படைக்கப்பட்டதற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது என்கிற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கலாம். அப்ப அடுத்த கேள்வி இருக்கிறது, 3வது பகுதி, என்ன நோக்கத்திற்கு அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்கிற கேள்வி இருக்கிறது. சும்மா படைக்கவில்லை என்று சொல்லிவிட்டான். அல்லாஹு தஆலா வீணுக்காக இந்த உலகத்தில் மனிதனை படைக்கவில்லை என்கிற செய்தி அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டால் நோக்கம் தேட வேண்டுமா இல்லையா? அப்ப என்ன நோக்கத்திற்காக அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான் என்கிற அடுத்த கேள்வி இருக்கிறது. அல் குர்ஆன் என்ன செய்கிறது, பதில் சொல்லுகிறது. என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டாய் மனிதா நீ என்பதை அல் குர்ஆன் என்ன செய்கிறது, பேசுகிறது. எல்லோரும் கேட்ட வசனம் தான், ஆனால் மறந்து வாழ்கின்ற வசனம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிக பெரும் தவறு என்ன தெரியுமா? மிகப்பெரிய குற்றம். என்ன நோக்கத்திற்காக ஒரு இடத்திற்கு செல்லுகிறானோ அந்த நோக்கத்தை மறந்து வாழ்வதுதான். உதாரணத்திற்கு, ஒரு பாடசாலையிலுக்கோ ஒரு மதரசாவிற்கோ ஒரு மாணவன், ஒரு பிள்ளை படிப்பதற்கு அனுப்பப்படுகிறான் என்றால், அந்த மதரசாவிலோ பாடசாலையிலோ அவன் செய்கின்ற மிக பெரும் குற்றம் என்ன தெரியுமா? படிக்காமல் இருப்பது. கிட்டத்தட்ட உதாரணத்திற்கு சொல்கிறேன், படிக்காமல் இருப்பதுதான் அவன் செய்கின்ற மிக பெரும் குற்றம். ஏனென்றால் அனுப்பப்பட்ட நோக்கத்தை மறந்து என்ன செய்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு ஆசிரியர் பாடசாலைக்கு செல்லுகிறார் என்றால் அவருடைய பிரதான நோக்கம் மாணவர்களுக்கு ஒழுக்கம் ஊட்ட வேண்டும், கல்வி ஊட்ட வேண்டும் என்பது. இதை மறந்த ஒரு ஆசிரியர் உலகத்திலே வாழ்வாராக இருந்தால் மிக பெரும், தன்னுடைய கடமைக்கு அனுப்பப்பட்ட நோக்கத்திற்கு மிக பெரும் தவறு செய்பவர் அவர்தான். எனவே எந்த விடயத்திற்காக அனுப்பப்பட்டமோ அந்த நோக்கம் மறந்து உலகத்தில் வாழ்வதுதான் உலகத்தில் ஒரு மனிதன் செய்கின்ற மிக பெரும் தவறு. அல்லாஹு தஆலா சும்மா படைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு நோக்கத்தை சொல்கிறான், கேட்டுக்கொள்ளுங்கள். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். சூரா தாரியாத்துடைய வசனம் 56வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான் என்ன செய்திருக்கிறேன், படைத்திருக்கிறேன். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை அல்லாஹு தஆலா சொல்லுகிறது. அபசன் என்கிற ஒரு வசனம் சொன்னேன் தானே, சும்மா படைக்கவில்லை, வீணுக்காக படைக்கவில்லை என்று. அந்த வீணுக்கு மாற்றமான செய்தி, என்னை இபாதத் செய்வதற்காக வேண்டி தான் படைத்திருக்கிறேன். அதிலும் ஒரு திருத்தம், என்னை மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும், வணங்க வேண்டும். என்னை இபாதத் செய்கிறேனை விட என்னை மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வணங்க வேண்டும். இதான் இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்ட பிரதான நோக்கம். அதனால் தான் அல்லாஹ்வோடு சேர்த்து இன்னொருவரை இணை வைப்பதை உலகத்தில் ஒரு மனிதன் செய்கின்ற மிக பெரும் பாவமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், கருதுகிறான். மிக பெரும் பாவம் என்ன? உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட நேரத்திலே, அன் தஜஅல லில்லாஹி நித்தன் வ ஹுவ கலகக், உன்னை அல்லாஹு தஆலா படைத்திருக்கும் நிலைமையில் அல்லாஹ்விற்கு நிகராக இன்னொருவனை கொண்டு போய் நீ வைப்பதுதான் இந்த உலகத்தில் நீ செய்கின்ற மிக பெரும் பாவம். ஏன் மிக பெரும் பாவம் அது? உன்னை படைத்திருக்கிற நோக்கம் அதுதான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். நோக்கம் மறந்து நீ செய்கின்ற தவறுதான் இந்த உலகத்தில் மிக பெரும் பாவமாக அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துவதை என்ன செய்யலாம், பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, புரிந்து கொள்ளுங்கள், வரலாறு இப்படித்தான். படைக்கப்பட்ட நோக்கம் என்பது அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவதற்காக வேண்டி. அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே வாழ்கின்ற எல்லோரும், இதற்கு பின்னால் வாழப்போகின்ற எல்லோரும், வாழ்ந்து மரணித்தவர்களும் அல்லாஹ்விடத்திலே நான் உன்னை மாத்திரம் தான் வணங்குவேன் என்கிற வாக்கோடு அந்த உலகத்திற்கு என்ன செய்தார்கள், வந்தார்கள். ஆனால் அது நடந்தது யாருக்கும் ஞாபகம் கிடையாது. அல்லாஹ் அல் குர்ஆனில் என்ன செய்கிறான், அதை ஞாபகம் ஊட்டுகிறான். இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களும் தான், வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் தான்,
வாழ போகிறவர்கள் தான் அந்த உலகம் அழியும் வரைக்கும் இந்த உலகத்தில் தோன்றக்கூடியவர்கள். உன்னை மாத்திரம்தான் ரப்பு நான் வணங்குவேன் என்கின்ற அல்லாஹ்விடத்திலே ஒரு வாக்களித்து விட்டு தான் இந்த உலகத்திற்கு என்ன செய்திருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள். அல் குர்ஆனிய வசனத்தை பாருங்கள். சூரா ஆராஃபில் அல்லாஹு தஆலா பேசுகிறான், வஇத் அகத ரப்புக மின் பனி ஆதம மின் துஹூரிஹிம் துர்ரிய்யதஹும். அல்லாஹு தஆலா என்ன செய்தான் என்றால், ஆதமுடைய மக்கள் ஒவ்வொருவருடைய சந்ததியில் இருந்து, அந்த சந்ததியில் இருந்து அல்லாஹு தஆலா என்ன செய்தான், ஒரு உடன்படிக்கையை எடுத்தான். வஅஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம், அவர்களுக்கு அவர்களே சாட்சியாக்கினார். சாட்சியில் மிக பெரும் சாட்சி தனக்கு தானே சாட்சி சொல்வது. நான் இதை செய்தேன் என்று ஒருவன் ஒத்துக்கொள்வதால் உலகத்தில் மிக பெரும் சாட்சி. அல்லாஹு தாலா வாக்கையும் எடுத்து விட்டு சாட்சியாக அவர்களே என்ன செய்தான், அவர்களுக்கு வைத்தான். என்ன வார்த்தை தெரியுமா? அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு கிடையாதா என்று அல்லாஹு தாலா கேள்வி கேட்டான். நான் உங்களுடைய ரப்பு இல்லையா? உங்களை படைத்தவன் நான் இல்லையா? உங்களை இந்த உலகத்திலே நிர்வாகம் செய்பவன் நான் இல்லையா என்கிற, உங்களுடைய ரப்பு நான் இல்லையா என்கிற கேள்வி அல்லாஹு தஆலா கேட்கிறான். ஆலு பலா ஷஹிதுனா, அவர்கள் சொன்னார்கள், ஆம் நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம். இந்த உலகத்திலே நான் கடவுளாக, ரப்பாக, ஒரு இலாஹாக எடுத்து நடக்க வணங்குவதற்கு தகுதியானவன் நான் தானே உங்களுடைய ரப்பு என்று அல்லாஹ் கேட்க, ஆதமுடைய சந்ததி அனைவரும் பலா பலா ஷஹிதினா, ஆம் நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம் என்று சொல்லிவிட்டு தான் என்ன செய்தார்கள், வந்தார்கள். அல்லாஹு தஆலா பின்னால் காரணம் சொல்லுகிறான், அந்த கூலு யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா அன் ஹாதா காஃபிலீன். ஏன் தெரியுமா சாட்சி எடுத்தேன்? நாளை மறுமையில் இது எல்லாம் தெரியாமல் நான் இருந்தேனே என்று காரணம் சொல்லிவிடக் கூடாது. அல்லது அவ் தகூலு இன்னமா அஷ்ரக ஆபாஉனா, எங்களுடைய மூதாதையர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்துக் கொண்டிருந்தார்கள், அதனால் நாங்களும் என்ன செய்தோம், அவர்களை பின்பற்றி இணை வைத்தோம். அஃபத்துஹுலிகுனா பிமா ஃபஅலல் முப்திலூன், வீணடித்து பால் போனவர்களுக்காக வேண்டி எங்களை நீ அழித்து விடுவாயா என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்காமல் இருப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையில் நாங்கள் கணக்கில்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டோம் என்று சொல்லாமலும், எங்களுக்கு முன் சென்ற மூதாதையர்கள் அதே வழியில் தான் இருந்தார்கள், நாங்களும் அப்படித்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று காரணம் சொல்லாமல் இருப்பதற்காக வேண்டியும் உங்கள் ஒவ்வொருவரிடமும் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், சாட்சி எடுத்திருக்கிறோம். அதற்கு சாட்சியாக உங்களையும் என்ன செய்திருக்கிறோம், வைத்திருக்கிறோம். அதை ஞாபகப்படுத்த காலத்திற்கு கால நபிமார்களையும் அனுப்புகிறோம், வேதங்களையும் அனுப்புகிறோம். இப்படி ஒன்று மனித அல்லாஹ்விடத்தில் நீ செய்துவிட்டு வந்தாய் என்பதற்காக என்கிற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை என்ன செய்யலாம் பார்க்கலாம். இதை சுருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். முதல் பகுதி படைப்பின் ஆரம்பம், இரண்டாவது பகுதி இந்த உலகத்தில் என்ன நோக்கத்திற்காக நாம் வந்திருக்கிறோம் என்கிற செய்தி. அடுத்தது, இப்ப இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்வை நாம் என்ன செய்ய வேண்டும், வணங்க வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும். இபாதத் செய்ய வேண்டும் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பிவிட்டானே, அனுப்பிவிட்டு ஒரு செய்தியை சொல்லுகிறான். ஃபஇம்மா யத்தியன்னகும் மின்னி ஹுதா, நீங்கள் செல்லுங்கள், எங்களிடம் இருந்து நேர்வழி என்ன செய்யும், உங்களிடத்திலே வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், யார் எங்களுடைய நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவர்களுக்கு பயம் கிடையாது, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். இப்ப அடுத்தது புரிய வேண்டிய பகுதி என்னவென்றால், நேர்வழி அல்லாஹு தஆலா நான் ஹுதா, எங்கள் புறம் இருந்து நிச்சயமாக உங்களுக்கு நேர்வழி ஹுதா வரும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் என்ன செய்கிறார், சொல்லி காட்டுகிறான். நன்றாக பார்க்கலாம். நேர் வழிதான், வழிகள் கிடையாது. சத்தியம் எப்பொழுதுமே உலகத்தில் ஒன்றுதான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை காட்டு, நேரான வழிகளை காட்டாதல்ல. நீங்க அல் குர்ஆனுடைய உஸ்லூபை, அல் குர்ஆன் பேசுகிற முறைகளை எடுத்து பார்த்தால், நேர் வழியை அல்லாஹு தஆலா பேசுகிற நேரத்திலே ஒருமையாகத்தான் பேசுவார். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஹுதா நேர்வழி ஒன்று, நேரான வழி அப்படி என்று பேசுவார். வழிகேடுகளை பேசுகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா பன்மையாக பேசுவார். வலா தத்தபிஉஸ் சுபுல, பல வழிகளை நீங்கள் என்ன செய்து விட வேண்டாம், பின்பற்றி விட வேண்டாம். ஏனென்றால் சத்தியம் எப்பொழுதும் ஒன்றாகத்தான் இருக்கும், சரி எப்பொழுதும் ஒன்றாகத்தான் இருக்கும். பிழைகளும் அசத்தியங்களும் தான் அதிகமாக என்ன செய்யும், ஊருக்கு ஊர் வேறுபட்டு, நாட்டுக்கு நாடு வேறுபட்டு, கண்டத்துக்கு கண்டம் வேறுபட்டு, அசத்தியங்கள் பல வழிகளில் தான் இருக்கும். சத்தியம் என்பது உலகத்தில் ஒன்றாகத்தான் இருக்கும் என்கிற செய்தி அல்லாஹு தஆலா புரிய வைப்பதற்காக வேண்டி, அப்ப அல்லாஹு தஆலா அந்த அடிப்படையில் சொல்கிறான், எங்களிடம் இருந்து நேர்வழி உங்களுக்கு வரும் என்கிற செய்தி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். நேர்வழி வேறு வழிகளில் இருந்து வராது, அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து தான் வரும். இப்ப இந்த உலகத்தில் நான் வீணுக்காக படைக்கப்படவில்லை என்றால்,
நான் அல்லாஹ்வை சரியாக வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் நான் அடுத்தது தேட வேண்டிய பகுதி எது சத்திய வழி, எது நேர்வழி என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் தேட வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பெரும்பான்மையானவர்கள் இந்த பகுதியை என்ன செய்து விட்டோம்? மார்க்கம் படிப்பதை, மார்க்கத்தின் பக்கம் அக்கறை காட்டுவதை, மார்க்கம் என்றால் என்ன என்று அறிவதை, இந்த பகுதியை ஒரு பக்கம் நாங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறோம். கட்டாயம் புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு முஸ்லிம் அல்லாமல் அவர் இந்த உலகத்திலே பிறந்தாலும் சத்தியத்தை தேடுகின்றது ஒவ்வொருவரும் மீது என்ன கடமை, எது சரி என்பதை கட்டாயம் தேட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே சென்று நான் உலகத்தில் என்னுடைய வேலைகளும் வியாபாரம் என்றும் குடும்பம் என்று வாழ்ந்து விட்டேன், சத்திய மார்க்கத்தை நான் தேடவில்லை, சரியான வழி என்பதை நான் பார்க்கவில்லை என்று காரணம் சொல்ல முடியாது. அல்லாஹு தாலா சொல்கிறான், எங்கள் புறத்திலிருந்து நேர்வழி வரும், அந்த நேர்வழியை பின்பற்றுகிறவர்களுக்கு பயமும் கிடையாது, கவலையும் கிடையாது என்கிற செய்தியை சொல்கிறான். ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாயம் எது நேரான வழி என்பதை, என்னுடைய நோக்கம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்றால் சரியான வழியில் நான் எப்படி வணங்க வேண்டும் என்கிற அந்த நேர்வழியை ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே தேடியே ஆக வேண்டும். அது புரியாத புதிர் கிடையாது. எல்லோரும் அப்படித்தான் நினைப்பது. மார்க்கம் என்றால் கொஞ்சம் கஷ்டமான பகுதி, அதை கற்பதற்கு ஒரு சிலர் இருக்கிறார். அப்படி கிடையாது. மார்க்கத்தின் அடிப்படைகள் விளங்காமல் எந்த ஒரு மனிதர் இந்த உலகத்திலே கிடையாது. அப்படி மார்க்கத்தின் அடிப்படைகள் விளங்காதவர் இருந்தால் மார்க்கம் பின்பற்றுவதற்கு கஷ்டமான ஒரு மார்க்கமாகிவிடும். அடிப்படை தத்துவங்கள், மார்க்கத்தின் பெரும் பெரும் பகுதிகள், ஆய்வுக்குரிய பகுதிகள் விளங்காமல் இருந்தால் நியாயம். அடிப்படை அல்லாஹ் என்கிறவன் ஒருவன் தான், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். இறுதி தூதர் முகம்மது என்கிற செய்தி, அவருடைய இபாதத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கிற அடிப்படை அம்சங்களை புரியவில்லை என்று யாரும் என்ன செய்ய முடியாது, காரணம் சொல்ல முடியாது. அது புத்தி சுயாதீனம் உள்ளவராக இல்லாமல் இருந்தால் பரவாயில்லை. மனிதன் என்கிற பகுதியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த நேர்வழியை தேடுகிற நேரத்திலே அல்லாஹு தஆலா நேர்வழியை எப்படி சமூகத்திற்கு அனுப்புகிறான் என்றால் தூதுவர்களை தெரிவு செய்கிறான். அந்தந்த சமூகத்தில் அல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் என்ன செய்கிறான் என்றால் ஒரு மனிதனை தூதுவராக என்ன செய்கிறான், தெரிவு செய்கிறான். அந்த மனிதனை தூதுவராக தெரிவு செய்து அவருக்கு ஒரு வேதத்தை என்ன செய்கிறான். எல்லா நபிமார்களுக்கும் வேதம் வழங்கப்படவில்லை, ஒரு சிலருக்கு வேதம் வழங்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா வேதத்தையும் கூடவே என்ன செய்கிறான், கொடுக்கிறான். கொடுத்து அந்த நபிக்கு வஹியை சொல்லுகிறான். உங்களிடத்தில் ஏற்கனவே வாக்குறுதி எடுத்துவிட்டு அல்லாஹு தஆலா உங்களை விடாமல் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டி தூதுவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு வேதத்தை கொடுத்து இதான் சரியான வழி என்று அந்த நபி அழைத்து கொண்டே என்ன செய்தார் இருந்தார். வரலாறுகளிலே 950 வருடங்கள் அழைப்பு பணி செய்து நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் என்ன செய்கிறார் இருக்கிறார். இந்த சமூகத்திற்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி 950 வருடங்கள் கிட்டத்தட்ட சுமாராக அழைப்பு பணி செய்து இந்த சமூகத்தை நேரான வழியின் பக்கம், நேர்வழியின் பக்கம் அழைப்பதற்காக ஒரு நபி என்ன செய்திருக்கிறார், வாழ்ந்தும் இருக்கிறார் என்கிற வரலாறு அல் குர்ஆன் என்ன செய்கிறது, சொல்லுவதை நமக்கு பார்க்கலாம். அப்ப நபிமார்கள் வருவார்களா, அடுத்தது அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டு இதான் நேர்வழி அப்படி என்று ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு நபிமார்கள் ஒவ்வொரு தனித்தனி சமூகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். ஒரு சில நபிமார்களுக்கு வேதங்கள் என்ன செய்தது, கொடுக்கப்பட்டது. கடைசியாக என்ன நடக்கிறது என்று சொன்னால் முஹம்மது என்கிற ஒரு தூதுவர் தெரிவு செய்யப்படுகிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஒரு தூதுவர் தெரிவு செய்யப்பட்டு அவர்தான் இறுதி தூதர் என்கிற முத்திரையும் என்ன செய்யப்படுகிறது, இடப்படுகிறது. இவருக்கு பின்னால் நபி கிடையாது என்கின்ற செய்தி. அவருக்கு அல் குர்ஆன் என்கிற ஒரு வேதம் என்ன செய்கிறது, கொடுக்கப்படுகிறது. இதான் கடைசி வேதமும், இதற்கு பின்னால் வேதமும் கிடையாது. இவர்தான் கடைசி தூதர், இவருக்கு கொடுக்கப்பட்ட வேதம் தான் இறுதி வேதம். இதற்கு முன்னால் வந்த நபிமார்களுடைய விடயங்கள் ஷரீஆக்கள் எல்லாம் மாற்றப்பட்டு, அடிப்படை ஒன்றுதான், ஷரீஆக்கள் மாற்றப்பட்டு இவர் கடைசியாக எதை கொண்டு வந்து சமூகத்திற்கு சொல்லுகிறாரோ அதுதான் மார்க்கம் என்கிற முத்திரை அல்லாஹு தஆலாவால் என்ன செய்கிறது, இடப்படுகிறது. அதற்கு நிறைய செய்திகளை பார்க்கலாம். குல் யா அய்யுஹன்னாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, நபியை நீங்கள் சொல்லுங்கள், மனிதர்களே உங்கள் அனைவருக்கு நபியாக நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், அனுப்பப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் பைத்துன் நுபுவாவிற்கு ஒரு உதாரணம் சொன்னார்கள், நுபுவத்துடைய வீட்டிற்கு ஒரு உதாரணம் சொன்னார்கள். எல்லோரும் அதை வந்து சுத்தி பார்த்தார்கள், அழகாக இருக்கிறது. ஒரு இடத்தில் இல்லா மௌதி அல் லபினா, ஒரு கல் வைக்கின்ற இடம் மட்டும் மிச்சமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஃபஅன ஹாதிஹில் லபினா, நான் தான் அந்த கல் என்று சொன்னார்கள். வஅன ஹாத்தமுன் நபியீன், நான் தான் நபிமார்களில் இறுதியானவன். இதோடு முற்று பெற்று விட்டது என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி விளங்கப்படுத்தியதை பார்க்கலாம். அப்ப நம்பிக்கை எங்கே வர வேண்டும் என்றால், கடைசி நேர்வழி எங்கே இருக்கிறது என்றால், நபிமார்கள் அனுப்பப்பட்டு கடைசியாக முற்று பெறுகிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமாக வாழும் வரைக்கும் மரணிக்கும் வரைக்கும் இந்த உலகம் அழியும் வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய அல் குர்ஆன் என்கிற அற்புதமும் கொடுக்கப்படுகிறது.
இதில் தான் நேர்வழி என்ன செய்ய வேண்டும், தேட வேண்டும். கடைசி இப்பொழுது நேர்வழி ஹுதா அல்லாஹ்விடத்திலிருந்து வந்து நம் கையில் இருப்பது அல் குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவும் என்கிற பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திற்கு விளங்கப்படுத்தினார்கள், இன்னி தரக்து ஃபீக்கும் அம்ரைன், இரண்டு விடயங்களை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், விட்டு செல்கிறேன். இன் தமஸ்ஸக்தும் பிஹிமா லன் ததில்லு அபதா, அது இரண்டையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், வழி தவற மாட்டீர்கள். ஒன்று கிதாபுல்லாஹ் வ சுன்னத்தி ரசூலில்லாஹ், ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னா என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்னொரு இடத்தில் சொன்னார்கள், தரக்துக்கும் பிமஹஜ்ஜத்தின் பைதா, உங்களை வெள்ள வெளேர் என்ற தெளிவான பாதையில் நான் என்ன செய்கிறேன், விட்டு செல்கிறேன். நீங்கள் நினைக்க வேண்டாம் இஸ்லாம் விட்டு சென்ற பாதை என்பது இருளான கஷ்டமான காட்டுப்பாதை என்று. உங்களை நான் மிக தெளிவான பாதையில் விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அதன் இரவும் பகலை போன்று இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இஸ்லாத்தோடு பயணித்தால் இஸ்லாம் காட்டுகிற ஸிராத் அல் முஸ்தகீம் என்கிற நேரான வழி, இஸ்லாம் காட்டுகிற ஹுதா என்கிற நேர்வழி, நீங்கள் இருளில் இருந்தாலும் பகலை போன்று பயணிக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்கும் தான் மறுமைக்கும் தான் மிகச்சிறந்த வழியை காட்டக்கூடியது என்கிற செய்தியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் கடைசி சுருக்கம், இப்பொழுது நாம் நேர்வழியை சரியான வழி எங்கு தேட வேண்டும் என்றால் அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் என்கிற செய்தியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அடுத்த பகுதிக்குள் வந்தால், அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே ஒன்றாக தொகுக்கப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டது. அதற்கு பின்னால் ரசூலுடைய காலத்தில் ஒரு விதத்தில் தொகுக்கப்பட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே ஒரு விதத்தில் தொகுக்கப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே ஒரு விதத்தில் தொகுக்கப்பட்டு அல் குர்ஆன் என்ன செய்தது, தொகுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. அடுத்தது அல் குர்ஆன் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நேரான வழியை தேடக்கூடிய இடம். இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவை பொறுத்தவரையிலே அல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட காலத்தில் அதே நேரத்தில் ஹதீஸ் என்ன செய்யப்படவில்லை, தொகுக்கப்படவில்லை. அல் குர்ஆனும் பாதுகாக்கப்பட்டது. நன்றாக நம்பிக்கையை விளங்கிக் கொள்ளுங்கள். அல் குர்ஆனும் வஹிதான், ஹதீஸும் வஹிதான். அல் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது போன்றுதான் ஹதீஸும் என்ன செய்தது, அந்த வஹியும் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் பாதுகாக்கப்பட்ட முறை வித்தியாசமே ஒழிய, தொகுக்கப்பட்ட காலங்கள் என்ன வித்தியாசமே ஒழிய, ஹதீஸான வஹியாக அருளப்பட்ட சஹீஹான ஹதீதுகளும் பாதுகாக்கப்பட்டு தான் இருக்கின்றது என்பதுதான் அஹ்லு சுன்னாவுடைய நம்பிக்கை என்கிற செய்தியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ளணும். ஹதீஸ் பாதுகாக்கப்பட்ட கால பகுதி கொஞ்சம் தூரமானது. ஏன், என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஹதீஸ் கலையிலே பிற்காலத்தில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஹதீதுகளை அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரில் புனைந்துரைக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த ஃபித்னா வராமல் இருக்கும் வரைக்கும் என்ன செய்யவில்லை, அவர்கள் ஹதீதுகளை தொகுக்கிற முயற்சிகளை யாரும் மேற்கொள்ளவில்லை. அந்த ஃபித்னா, ஹதீஸின் பேரில் பொய்யான செய்தியை சொல்லுகிற குழப்பம் வரும் வரைக்கும் என்ன செய்யவில்லை, யாரும் அதை தொகுக்கிற நடவடிக்கையில் ஈடுபடவில்லை. ஒரு காலம் வருகிறது, ஹதீதுகின்ற பெயரில் என்ன செய்கிறார்கள், தான் விரும்பியதை எல்லாம் சொல்ல தொடங்குகிறார்கள். அப்படி சொல்ல தொடங்குகிற நேரத்திலே ஹதீஸ் கலை என்கிற ஒன்று, ரசூலுடைய சரியான செய்தி பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு, ஒரு நிர்பந்தம் என்ன செய்கிறது, வருகிறது. அப்ப அந்த காலத்தில் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த நூற்றாண்டு என்று வர்ணித்து சொன்ன அந்த நூற்றாண்டை சேர்ந்த அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள், ஹதீதுகளை பாதுகாக்க தொடங்குகிறார்கள். ஹதீதுகள்ல என்ன சிக்கல் வருகிறது என்றால், விரும்பியதை சொல்ல ஆரம்பித்தார்கள், தனக்கு மாசான விடயங்களை சொல்ல ஆரம்பித்தார்கள். உதாரணத்திற்கு சொல்கிறேன், ஒரு உதாரணம், ஹதீதுகளை எப்படி இட்டு கட்டினார்கள் என்று. ரியாஸ் இப்னு இப்ராஹிம் அன்-நஹை என்கிற ஒருவன் இருந்தான். இவன் ஹதீதுகளை இட்டு கட்டக்கூடியவன். உதாரணம் சொல்கிறேனா, இப்ப இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த காலத்தில் வாழ்ந்த அல் மஹ்தி என்கிற ஒரு அரசன் இவரிடத்தில் நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக, சமூகத்தில் அந்த காலத்தில் மட்டுமல்ல இன்றும் இருக்கிறது, ஊருக்காக வேண்டி, தன்னுடைய பட்டத்திற்காக வேண்டி, பதவிக்காக வேண்டி, இதை சொன்னால் எல்லாம் இழந்து விடுவோமே என்கிற எண்ணத்திற்காக வேண்டி சத்தியத்தை மறைத்து வாழ்கிறவர் உலகத்தில் எப்பொழுதும் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அப்படி ஒரு ஆள் தான் ரியாஸ் என்கிறவர் அன்-நஹை. இவர் என்ன செய்கிறார் தெரியுமா, அந்த மஹ்தி என்கிற அரசனை சந்திப்பதற்காக வேண்டி செல்லுகிற நேரத்திலே அவர் புறாக்களை வைத்து போட்டி நடத்தி கொண்டு இருக்கிறார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மிருகங்களில் பறவைகளில் எதற்கு போட்டி, அதை வைத்து போட்டி நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்று சொன்னால், ஹதீஸில் வருகிறது, லா சபக இல்லா ஃபி நஸ்லின், அம்புகளை வைத்து என்ன செய்யலாம், போட்டி நடத்தலாம். அதே போன்று அவு ஹுஃபின், ஒட்டகங்களை வைத்து என்ன செய்யலாம், குதிரைகளை வைத்து என்ன செய்யலாம், போட்டி நடத்தலாம். அவு ஹாஃபிரின், அல்லது
ஒட்டகங்களை வைத்து போட்டி நடத்தலாம். இதான் இஸ்லாம் கொடுத்த அனுமதி. போட்டி எப்படி நடத்த வேண்டும், அந்த வரையறைக்குள் நடத்துவது. அப்ப இவர் பார்க்கிறார், இவர் பறவைகளை வைத்து என்ன செய்கிறார், போட்டி நடத்தி கொண்டு இருக்கிறார். இப்ப இந்த ஹதீஸை சொன்னா மன்னர் பிழை செய்கிறார் என்கிற எண்ணம் மன்னரிடத்தில் தொடர்பு எனக்கு என்ன செய்துவிடும், தூரமாகிவிடும், பரிசு கிடைக்க மாட்டாது. இவர் பார்த்து விட்டு என்ன சொன்னார் தெரியுமா, அந்த ஹதீஸுடைய கடைசியில் அவு ஜனாஹின் அப்படி என்று சேர்த்து விட்டார். பறவைகளையும் வைத்து என்ன செய்யலாம், நடத்தலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் அப்படி என்று ஹதீஸை என்ன செய்து விட்டார், சொல்லிவிட்டார். அப்ப அதை கேட்ட மற்ற அறிஞர்கள் இப்படி ஒரு ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை என்றும் என்ன செய்கிறார்கள், சுட்டிக்காட்டுகிறார்கள். இப்படி நிறைய காரணங்களுக்காக வேண்டி ஹதீஸு கலைகளிலே ஹதீஸிலே இட்டுக்கட்ட தொடங்குகிறார்கள். அறிஞர்கள் அன்றிலிருந்து ஒரு செய்தியை சொன்னால் உனக்கு யார் சொன்னார்கள் யார் சொன்னார்கள் என்ற அறிவிப்பாளர் வரிசைகள் அவ்வளவையும் எடுத்து இவர் எப்படிப்பட்டவர் என்று அவரை பற்றி தேடி அவருடைய குறை நிறைகளை எல்லாம் அறிந்து அவரை ஒரு பக்கமாக வைத்து நல்லவர்கள் சொல்லுகின்ற ஹதீதுகளை எல்லாம் எடுத்து ஹதீஸும் என்ன செய்தது, பாதுகாக்கப்பட்டு தான் இருக்கிறது என்கிற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கடைசியாக ஒன்று சொல்கிறேன், அல் குர்ஆனும் எதை சஹீஹான ஹதீஸ் என்று சொல்லப்படுகிறதோ இவைகள் தான் நமக்கான நேர்வழியை பெறுகின்ற இடம் என்கிற செய்தியை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லுகின்ற செய்தி கொஞ்சம் மயக்கமாக இருந்தாலும், கொஞ்சம் மற்றைய பயான்களை விட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை சஹீஹான பலவீனங்கள் இட்டு கட்டப்பட்டவைகளால் நீக்கப்பட்டு ஆதாரபூர்வமான ஹதீஸுகளும் தான் ஒரு முஸ்லிம் நேர்வழியை தேட வேண்டிய இடம், அதான் மூலம் என்கிற செய்தி ஒவ்வொருவரும் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மார்க்கம் என்று ஒன்றை சொன்னால் இப்ப அடுத்தது என்ன கேட்க தெரியுமா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இப்படி சொல்லி இருக்கிறார்களா என்கிற கேள்வி ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து அடுத்ததாக வர வேண்டும். மார்க்கம் என்று எல்லோரும் செய்கிறார்கள், நாங்களும் சேர்ந்து செய்கிறோம் என்று என்ன செய்ய முடியாது. மார்க்கம் என்ற பெயரில் ஒன்றை சொன்னால், அது நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு செய்தியை சொன்னால் உங்களுக்கு அதில் சந்தேகம் வந்தால், இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாரா, அல் குர்ஆனில் இருக்கிறதா என்கிற கேள்வி கேட்பதற்கு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உரிமை இருக்கிறது. அது அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் தரப்பட்ட நமக்கான மார்க்க வழிகாட்டல் என்றால் தான் நாம் செய்யலாம். அதை மீறி ஒரு மார்க்க வழிகாட்டல் நமக்கு கிடையாது என்கிற செய்தி. இப்ப இதையெல்லாம் பேசுகிற நேரத்தில் கூட ஒரு விமர்சனம் வரும், என்ன தெரியுமா, உலகத்தில் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் கேட்கிறார்கள் அப்படி என்கிற ஒரு கேள்வி வரும். நிற்பதற்கும் ஆதாரம், உட்காருவதற்கும் ஆதாரம், எல்லாவற்றுக்கும் ஆதாரம் கேட்கிறார்கள் என்றால் உலகத்தில் வேறு விடயங்களுக்கு நாங்கள் ஆதாரம் கேட்கவில்லை. மார்க்கம் என்று ஒன்றை சொன்னால் ஆதாரம் தாருங்கள், அல் குர்ஆன் சுன்னாவில் இருந்து ஆதாரம் தாருங்கள். அது தவிர்த்து நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம் என்கிற அந்த நிலைப்பாடு தான் சரியான நிலைப்பாடு. நான் அதற்குள் உதாரணமும் சொல்கிறேன். எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு செய்திதான் ஹதீஸுல் இஸ்திதான் அப்படி என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது, பிரபலமான ஹதீஸ், அனுமதி கேட்டல் சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ். அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வருகிறார்கள். சலாம் சொல்லுகிறார்கள், 3 தடவை பதில் கிடைக்கவில்லை, திரும்பி சென்று விடுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபூ மூஸா வந்த சத்தம் என்ன செய்கிறது கேட்கிறது. அவர் வருகிறார், அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காணவில்லை. இப்ப கேட்கிறார், அந்த பவ்வாபில தன்னுடைய வீட்டுக்கு காவலர் வாயிலில் இருந்த இடத்துல கேட்கிறார், அபூ மூஸா எங்கே என்று. ரலியல்லாஹு அன்ஹு அவர் வந்தார், 3 முறை சலாம் சொன்னார், சென்று விட்டார். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை கூட்டி வர சொல்கிறார். அபூ மூஸா வந்தவுடன் ஏன் 3 தரம் சலாம் சொல்லிவிட்டு சென்றீர்கள் அப்படி என்றவுடன் அஸ்ஸுன்னா என்றார். இதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை என்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அஸ்ஸுன்னா இது வழிமுறையா என்று கேட்டார்கள். இப்படி ஒரு ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறாரா என்று சொல்லிவிட்டு அபூ மூஸா அல் அஷ்அரியை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வசனம் சொன்னார்கள், நீ சொன்ன விடயத்திற்கு பிபுர்ஹானின் அவ் பிபையினத்தின் அவ் லஃஅலன், நீ ஒரு ஆதாரத்தை என்ன செய்ய வேண்டும், கட்டாயம் எனக்கு கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தியை சொன்னாய்தானே, 3 தடவை அனுமதி கேட்டால் அதற்கு பின்னால் பதில் வரவிட்டால் சென்று விட வேண்டும் என்ற ஒரு மார்க்க சட்டத்தை சொன்னீர்கள் தானே. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னாரா என்பதற்கு அபூ மூஸாவே நீ ஆதாரம் கொண்டு வர வேண்டும் என்கிறார். இல்லை என்றால் உன்னை நான் கண்டிப்பேன். அபூ மூஸா என்ன செய்கிறார் என்று சொன்னால், அன்சாரிகளுடைய சபைக்கு செல்கிறார்கள், நடந்த விடயத்தை சொல்கிறார்கள். அன்சாரிகள் கொஞ்சம் பரிகாசம் செய்கிறார்கள், நகைச்சுவை செய்கிறார்கள். சொல்லிவிட்டு செல்கிறார்கள், நாங்கள் இதற்கு பெரியவர்களை அனுப்ப மாட்டோம், அஸ்கருல் கௌம், எங்கட கூட்டத்துல சின்ன புள்ளோராளிக்கு அவர் என்ன செய்யறோம் அனுப்புறோம் அப்படிங்கிறாங்க. இப்ப அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்படி ஹதீஸ் இருக்கிறது அப்படி என்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்ஹானிய ஸஃபு பில் அஸ்வாக், சந்தைகளில் அதிகமாக வியாபாரம் செய்வது எங்களை மார்க்கத்தை படிப்பதை விட்டு என்ன செய்து விட்டது, பராக்காக்கி விட்டது என்கிற செய்தியை சொன்னதை என்ன செய்யலாம், வரலாற்றிலே பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னார்கள், இது மார்க்கம் என்றால்
ஆதாரம் தர வேண்டும் என்பது நாம் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய பாசறையில் வாழ்ந்த சஹாபாக்கள் அப்படித்தான் நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள், வழிகாட்டி இருக்கிறார்கள். மார்க்கம் என்று ஒன்றை சொன்னால் ஆதாரம் தர வேண்டும் என்கிற செய்தி என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த சமூகத்திற்கான நேர்வழி அல் குர்ஆனிலும் சஹீஹான ஹதீஸ்களிலும் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆதாரத்தோடும் மார்க்கத்தோடும் என்ன செய்ய வேண்டும், பயணிக்க வேண்டும். ஆட்களை வைத்து என்ன செய்யக்கூடாது, மார்க்கத்தை தீர்மானிக்க கூடாது. எண்ணிக்கையை வைத்து மார்க்கம் என்ன செய்யக்கூடாது, தீர்மானிக்கப்படக்கூடாது. இவர் சொன்னால் சரிதானே என்கிற நம்பிக்கை மார்க்கம் தீர்மானிக்கப்படக்கூடாது. அது தக்லீத், அது ஒரு அபிமான போக்கு. இவர் சொன்னால் சரிதான், மற்றைய கருத்துக்கள் எல்லாம் அது யார் சொன்னாலும் சரிதான். வரலாற்றிலே ஆயிரம் அறிஞர்கள் சொன்னாலும் அந்த அறிஞர்கள் எல்லாம் ஒரு பக்கம், இவர்தான் நம் அறிஞர் என்கிற எண்ணத்தில் என்ன செய்வார்கள், சமூகத்திலே வாழ்வதை என்ன செய்யலாம் பார்க்கலாம். இந்த சிந்தனை கிடையாது. யார் சொன்னால் இவர் சொன்னால் சரிதான் என்ற நம்பிக்கை எல்லோரும் சேர்ந்து பின்பற்றுகிறார்கள். நாம் கொஞ்சமாக இருக்கிறோமே, இந்த நம்பிக்கையில் எல்லாம் சத்தியம் அசத்தியம் என்ன செய்யப்பட மாட்டாது, தீர்மானிக்கப்பட மாட்டாது. ஹக்கும் சத்தியமும் லா யுஅரஃபு பில் அஷ்ஹாஸ், மனிதர்களை கொண்டு தீர்மானிக்கப்படுவது கிடையாது. அதில்லா, ஆதாரங்களை கொண்டுதான் எது சரி எது பிழை என்பதை தீர்மானிக்க வேண்டும். இதை ஒரு அடிப்படை கோட்பாடாக என்ன செய்யுங்கள், உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஆரம்ப குத்துபாவிலே நாம் வாழ்கின்ற இந்த உம்மத்து முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திற்கான சரியான சுவர்க்கத்திற்கான வழி எதில் நமக்கு இருக்கிறது என்கிற செய்தியை நாங்கள் என்ன செய்தோம் பார்த்தோம். அடுத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பகுதியை இரண்டாவது குத்துபாவிலே ஞாபகப்படுத்தி என்ன செய்ய நான் முடித்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். இப்பொழுது என்னவென்றால், அல் குர்ஆனும் சஹீஹான ஹதீஸுகளும் தான் நமக்கான நேர்வழி தேடுகின்ற இடம் அப்படி என்று சொல்லுகிற நேரத்திலே இன்னொரு பிரச்சனை வரும். என்ன தெரியுமா, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அதிக பிரிவுகளை என்ன செய்யலாம் பார்க்கலாம். நம் சமூகத்திலே ஒரு கொள்கை, இன்னொரு கொள்கை, இன்னொரு கொள்கை, இன்னொரு கொள்கை என்று நிறைய கொள்கைகளை என்ன செய்யலாம் சமூகத்திலே பார்க்கலாம். ஒவ்வொரு கொள்கைகளுக்கும் என்ன செய்கிறது, பெயரும் இருக்கிற. தௌஹீத் என்கிற பெயர், தப்லீக் என்கிற பெயர், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் இருந்து பெயர்களோடு தான் என்ன செய்கிறோம், வாழ்கிறோம். அப்ப ஒரு சிந்தனை வரலாம் என்னவென்றால், ஏன் இவ்வளவு பிரிவுகளும், ஏன் இவ்வளவு கஷ்டங்களும் அப்படி என்கிற ஒரு செய்தி என்ன செய்யலாம் சிலருக்கு அப்படி தோன்றி விடுகிறது. என்ன முஸ்லிம் சமூகம் இப்படி பிரிந்து கிடக்கிறது, நமக்கு ஒற்றுமை கிடையாதா அப்படி என்று கேட்டால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அகீதா ரீதியாக அடிப்படை நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னறிவிப்பு, தூதருடைய முன்னறிவிப்பு, இன்ன உம்மதி சதஃப்தரிகு அலா 73 ஃபிர்கா, என்னுடைய உம்மத்து 73 கூட்டமாக என்ன செய்யும், பிரியும். குல்லுஹா ஃபின்னார் இல்லல் வாஹிதா, எல்லாம் நரகம் ஒன்றை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை மல் வாஹிதா, அந்த ஒன்றியது மான அலைஹில் யௌம வஸ்ஹாபி, நானும் என்னுடைய தூதர் இன்றைய நாளில் எந்த வழியில் இருக்கிறோமோ அந்த வழியில் இருப்போம் என்றார்கள். எனவே பிரிவினை என்பது தேவையான விடயங்களிலா, பிரிய வேண்டிய விடயங்களில் சமூகம் அகீதா ரீதியாக என்ன செய்யும், பிரிந்தே தீரும். அது ஒரு பகுதி. எதில் பிரிய வேண்டும், எதில் பிரியக்கூடாது என்கிற ஒரு தனிப்பகுதி இருக்கிறது. அது ஒரு பக்கம் நாம் பார்க்கலாம். நான் சொல்லுவது அகீதா ரீதியாக, அடிப்படை கோட்பாடு ரீதியாக இந்த சமூகம் என்ன செய்யும், பிரியும் என்கிற பகுதி. இப்ப பிரிந்து விட்டால் நேர்வழி ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும். நான் சொன்னது போன்று நேர்வழி ஒன்றுதான். எல்லாம் நேர்வழியாக என்ன செய்ய முடியாது, சரியான பாதையாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்ப இந்த நேரான வழியை அடையாளம் கண்டு கொள்வது மிக பெரும் சவால். சவால்ல மார்க்கம் என்ன மிக இலகுவானது. எது சவாலாக மாறுகிறது என்று சொன்னால், எல்லோரும் என்ன செய்கிறார்கள், அல் குர்ஆனையும் சுன்னாவையும் தான் ஆதாரம் காட்டுகிறார்கள். அல் குர்ஆன் சுன்னா தான் உலகத்தில் உள்ள எல்லா பிரிவும் என்ன செய்கிறது, ஆதாரம் காட்டுகிறது. உதாரணத்திற்கு சொல்கிறேன் என்னவென்றால், அல்லாஹ் ஒரு உதாரணத்திற்கு, அல்லாஹ் இந்த கபறுகளை தரிசிப்பது, ஜியாரம் செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட பகுதி ஒன்று இருக்கிறது, அனுமதிக்கப்படாத ஒரு பகுதி ஒன்று இருக்கிறது. அனுமதிக்கப்படாத பகுதிகளுக்கு சொல்லுகிற ஒரு ஹதீஸை சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இப்ப உதாரணத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தஜ்அலு கபரி ஈதா, என்னுடைய கபரை கொண்டாடும் இடமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் அப்படி என்றார்கள். மரண தருவாயில் அல்லாஹ்வுடைய தூதர் செய்த உபதேசங்கள் மிக முக்கியமானது. என்னுடைய கபரை கொண்டாடும் இடங்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அப்ப இதற்கான விளக்கத்தை பொறுத்த வரையிலே
அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரை கஷ்டப்பட்டு நாடி போய் அதை தரிசித்து இப்படிப்பட்ட வேலைகள் தொடர்ச்சியாக போய் செய்ய தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரை சந்திக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் கூட என்ன செய்யக்கூடாது, செல்வதா இல்லையா என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. நாம் செல்லுகின்ற வாய்ப்பு கிடைத்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரை ஜியாரத் செய்து சலாம் சொல்லிவிட்டு வருவது வேற பகுதி. இப்படி என்னுடைய கபரை என்ன செய்யக்கூடாது, கொண்டாடும் இடங்களாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதுதான் விளக்கம். ஆனால் இதே ஹதீஸை வைத்து எப்படி விளக்கம் தெரியுமா? லா தஜ்அலு கபரி ஈதா, என்னுடைய கபரை கொண்டாடும் இடமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். கொண்டாட்டம் என்றால் வருடத்தில் 2. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் வருடத்தில் 2 தரம் வர வேண்டாம், ஒவ்வொரு நாளும் வாருங்கள் என்றுதான் சொன்னார்கள் என்று ஹதீஸை வைத்து என்ன செய்யப்படுகிறது, பிள்ளையான கொள்கைகளுக்கு வழிகாட்டல்கள் கொடுக்கப்படுகிறது. இதான் சவால். இப்ப ஒரு இடத்தில் எல்லோரும் கூடி என்ன செய்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஸலவாத்து சொல்லுகிறோம் என்று ஒரு பள்ளியில் கூடி அந்த விளக்கை எல்லாம் அணைத்து விட்டு இருளில் இருந்து என்ன செய்கிறார்கள், ஸலவாத்து சொல்கிறார்கள். இப்ப நாம் சொல்லுகிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் இது சொன்ன வழிகாட்டல் கிடையாது. அப்படி என்றால் என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, அல்லாஹ்வும் மலக்குமார்களும் அல்லாஹ்விற்கு ஸலவாத்து சொல்கிறார்கள், ஈமான் கொண்டவர்களே நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள். குர்ஆன் வசனம் தானே அமல்படுத்துகிறோம் என்கிறார்கள். இப்படி சமூகத்திலே பார்த்தால் தான் செய்கின்ற கொள்கைகளுக்கு அவர்கள் காட்டக்கூடிய ஆதாரம் எதை நாம் நேர்வழிக்கான இடம் என்று சொல்லுகிறோமோ அதிலிருந்து என்ன செய்கிறார்கள், ஆதாரம் காட்டக்கூடிய ஒரு மிக பெரும் ஒரு கஷ்டமான சமூகத்தில் ஒரு குழப்ப சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு நான் தீர்வு செல் என்ன செய்கிறேன், முடித்துக் கொள்கிறேன். என்ன தீர்வு தெரியுமா? நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். அல் குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அந்த புரிதல் நம் சமூகத்திற்கு மிக அவசியம். அந்த புரிதல் மிக அவசியம். சஹாபாக்களுடைய சிந்தனை பள்ளிகள் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்கள் எந்த வழியில் புரிந்து கொண்டார்களோ அந்த வழியில் புரிந்து கொள்வது மிக அவசியம். ஏனென்றால் சமூகத்தில் தோன்றிய வழி தவறிய சிந்தனைகளை நீங்கள் எடுத்து பார்க்கிற நேரத்திலே அல் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் தன்னிஷ்டப்படி விளக்கம் கொடுத்ததால் தான் என்ன செய்தார்கள், வழி தவறி போனார்கள். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வரலாற்றில் பிரிந்த ஹவாரிஜ் முதல் வழிகட்ட கொள்கையை பற்றி சொல்லுகிற நேரத்திலே அல் குர்ஆனுக்கு பிழையாக விளக்கம் கொடுத்து பிரிந்து சென்றார்கள். அல் குர்ஆனுக்கு எண்ணம் சரியானது, ஆனால் அல் குர்ஆனுக்கு பிழையான விளக்கம் கொடுத்து வழிகட்டி சென்றார்கள். எனவே அல் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் பிழையான அர்த்தம் கொடுப்பதில் விட்டு நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் அகீதா ரீதியாக சரியாக வாழ்ந்த நபித்தோழர்களுடைய சிந்தனை பள்ளி நமக்கு அவசியம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மதி ஸாஹிரீன அலல் ஹக், என்னுடைய சமூகத்தில் ஒரு கூட்டம் நேர்வழியில் இருந்து கொண்டே இருக்கும் என்றார்கள். என்னுடைய சமூகத்தில் ஒரு கூட்டம் நேர்வழியில் இருந்து கொண்டே இருக்கும். லா தஜ்தமிஉ உம்மதி அலா ضلالத்தின், என்னுடைய ஒட்டுமொத்த சமூகமும் வழிகேட்டில் என்ன செய்ய மாட்டாது, ஒன்று சேர மாட்டாது என்றார்கள். ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலம் தொட்டோ சஹாபாக்கள் தொட்டோ தாபியீன்கள் தொட்டோ தப தாபியீன்கள் தொட்டோ ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்து வந்து கொண்டே இருக்கும். அது மறுமை நாள் வரும் வரைக்கும் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்தார்கள். அந்த சமூகம் யார் என்ற அடையாளம் கண்டு அந்த நஹ்ஜில் அந்த மன்ஹஜில் அந்த வழியில் பயணித்தோம் என்று சொன்னால் நேரான வழிக்கான இடத்தை நாம் என்ன செய்யலாம், கண்டுகொள்ளலாம். சஹாபாக்களுடைய புரிதல் மிக அவசியம். ஒரு மேற்கோளுக்காக வேண்டி சொல்கிறேன், வரலாற்றில் ஹவாரிஜிகளோடு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த அந்த உரையாடலையும் அந்த முனாகஷாவையும் எடுத்து வாசித்து பாருங்கள். ஒரு வார்த்தை சொன்னார்கள், உங்களோடு சஹாபாக்கள் யாரும் இல்லை என்றார்கள். உங்களோடு வழிகட்டு போன ஹவாரிஜ் கொள்கையோடு நகர்வானிலே வைத்து பேசுகிற நேரத்தில் இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், உங்களோடு ஒரு சஹாபி கிடையாதே, அல்லாஹ்வின் தூதரின் தோழர்கள் எங்களோடு தானே இருக்கிறார்கள், உங்களோடு ஒருவர் கூட கிடையாது என்றார்கள். அல்லாஹ்வின் தூதரின் தோழர்கள் வழிகட்டி அகீதா ரீதியாக தடம் புரண்டு போக மாட்டார்கள். சஹாபி என்கிற அந்தஸ்தோடு வாழ்ந்தவர்கள். அதற்கு பின்னால் வேறு விளக்கங்கள் இருக்கிறது. சஹாபி என்கிற அந்தஸ்தோடு வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் தாபியன்கள் தப தாபியன்கள் சத்தியத்தில் வாழ்ந்த ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தின் வழி நமக்கு நேரான வழியை காட்டி தரும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நேரான வழி இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றன. நேரான வழியை சரியாக அடையாளம் கொண்டு பயணிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது ஒவ்வொரு தந்தைக்கும் கடமை, ஒவ்வொரு தாய்க்கும் கடமை. மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். நேரான வழி மிக தெளிவாக இருக்கிறது. மிக தெளிவான இரவும் பகல் போன்று தோன்றுகின்ற பாதையில் அல்லாஹ்வுடைய தூதர்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே நேரான வழியில் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. هذا ما عندي والعلم عند الله. ربنا تقبل منا.